சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், இப்படி மினிக்கிட்டு எங்கடி கிளம்பிட்டு இருக்க? ஏன் இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் என் வாயை பிடுங்கணும்ல. இங்க பாருங்க, ஒளிச்சு மறைச்சு பேசலாம் இங்க ஒன்றும் இல்லை. நான் அக்காவோட பிரச்சாரத்துக்கு போறேன். ஆமா, அப்படியே பெரிய பிரச்சார பீரங்கி போய் பேசி கிழிச்சிட போறிய. பேசாம வீட்டுக்குள்ளேயே கடை. ஏன் ஏன் கிடக்கணும்னு கேட்குறேன். ஏன் வா, ஏன் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு என்ன சொன்ன? அண்ணன் தம்பியால செய்ய முடியாத சேவையெல்லாம் கொண்டாடியால தான் செய்ய முடியும்னு ஏதோ வாய்க்கிழியோ பேசுனல்ல. அப்புறம் என்னத்த சொன்னா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னாச்சு? உங்க அண்ணன் என் தம்பியை நான் பாத்துக்க மாட்டேனாங்கிறாங்க. உங்க அம்மா நான் பெத்தேன், நான் வளர்த்தேன், 10 மாசம் சுமந்தேன், என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியாதுன்னு என் பிள்ளைய விரட்டி அடிச்சாங்க. அவ்வளோ சீன் போட்டாங்க. இப்ப மட்டும் ஏன் நான் வேணும்? நான் எங்கேயாவது கிளம்புறோன்னே உங்களுக்கு எல்லாம் தேவைப்படும்ல. ஏய், அதெல்லாம் விடு. எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் வர கிருகிருன்னு வருது. நீ எங்கேயும் போகாத, என் கூட இருந்து என்னை பார்த்துக்க. இது என்ன காய்ச்சல் எனக்கு தெரியும். இந்த டிராமாவெல்லாம் நம்ம பழைய நந்தினி இல்லை நானு. ஏன் அப்படியே நிஜமாவே காய்ச்சல் வந்தாலும் உங்க அம்மா சொன்னாங்களே கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன்னு, அவங்க ஹெவியா பார்த்துப்பாங்க. நான் கிளம்புறேன். நில்லு, போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இல்ல, நான் போவேன். ஓடி நில்லு. நீங்க யார் சொல்றதுக்கு? வேணாம்னு சொல்றேன்ல. எங்க வீம்புக்குனே செய்றீங்களா? நான் போக கூடாதுன்னு சொன்னா மீறி போக கூடாது. புத்தி வராதுல, என்ன நோண்டிக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? வேணாம்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். ஏன் போக கூடாது? வாய் மூடிட்டு வீட்லயே இருக்க முடியாது என்னால. என்ன உங்களுக்கு பயந்துட்டே கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நந்தினி, என்ன பிரச்சனை நந்தினி? ஒண்ணும் இல்லக்கா, நம்ம கிளம்புவோம். ஏய், அதான் போக கூடாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? எங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு? என்னடா ஏன் இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? அண்ணா, நான் என்ன சும்மா கத்த போறேன்? கத்துறோன்னு எனக்கு நான் தலையெடுத்தா? எனக்கே காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் கிருகிருங்குது, மாத்திரை கொடுக்கணும். இவ என்னமோ மினிக்கிட்டு எங்கேயோ ஓடுறேங்கிறா. கரெக்ட், நீங்க எல்லாம் பாத்துக்கங்க. இந்த பாருமா, அவனுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, அப்ப கூட இருந்து எல்லாத்தையுமே அவனுக்கு செய்யு. என்னமோ அன்னைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் கிழிச்சிருவேன், நீங்க இப்ப வந்து நீ செய் நான் செய்யுங்கிறீங்க. ஏமா நீ தானமா பொண்ணாடி, நீ தானமா செய்யணும். ஓ, இப்பதான் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? நந்தினி வேண்டாம் நந்தினி, விட்டுடு. நீ இரு, நாங்க கிளம்புறோம். அக்கா, இதெல்லாம் டிராமாக்கா. ஏய், யாரு நடிக்கிறா? புருஷனை பார்க்க சொன்னா டிராமான்றான். டிராமா நந்தினி, நாங்க சொல்றோம்ல, நீ இரு, நாங்க கிளம்புறோம். சரியா? பாத்துக்க. ரேணுகா, உங்களுக்கு என்ன வயிற்று வலியா? இல்ல மயக்கமா, வாந்தியா? உங்க தம்பிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உங்களுக்கு வேற என்னென்ன வருதுன்னு கேட்டேன். ஏய், இங்கே எதுக்கு நிக்கிற? போய் வெந்நீர் எடுத்துட்டு வா. காய்ச்சல் அடிக்குது. எனக்கெல்லாம் எந்த வழியும் இல்லை. உங்க அம்மாவுக்கு தான் ஏதோ பிரச்சனையா ஃபோன் பண்ணாங்க, அவசரமா பணம் கேட்டாங்க, கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ கொடுத்துட்டு வா. ஏது எங்க அம்மாவுக்கு பிரச்சனை? எங்க அம்மா உங்களுக்கு போன் பண்ணிச்சு, நீங்க உடனே காசை கொண்டு நீட்டுறீங்க. இதை நான் நம்பணும்? கேக்குறவன் கேனையா இருந்தா கேப்பேலையும் நெய்வடியும் பாகல. அதுதான் இதுவோ? தாரு, உண்மையை தான் சொல்றேன். ஐயோ, ஹரிச்சந்திரன் பரம்பரை. உங்க அம்மா ஏதோ முக்கியமான வேலை வேணும்னு கேட்டாங்க, பணத்தை கொடுக்குறேன், போய் கொடுத்துட்டு வா போ. ஐயோ, எங்க அம்மா தான் அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிச்சே. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பையன் ஒண்ணுமே செய்யலையே, குடும்பமே சேர்ந்து அவங்கள அசிங்கப்படுத்தினீல. இன்னைக்கு வந்து இப்படி நாடகம் போட்டு திரிகிறீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ரேணு, நீ இரு, நாங்க கிளம்புறோம். ஐயா, நீங்க சும்மா இருங்க. எங்க அம்மாவுக்கு உசுறு போற பிரச்சனையாவே இருந்தாலும் நான் பிறகு போய் பாத்துக்கறேன். முதல்ல இத கவனிப்போம் வாங்க. உங்க அம்மா முக்கியமா இல்ல, இந்த பிரச்சனை முக்கியமா? இதுதான் முக்கியம், எங்களுக்கு தெரியும். என்ன கேட்க மாட்டற, கேளுங்க நீ. வேண்டாம் ரேணுகா, நானும் ஜனனியும் போறோம், நீயும் நந்தினியும் இங்க இருங்க. அக்கா, இவங்க எல்லாம் பேசி வச்சு செய்யறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம தலையை கொடுக்க கூடாது. வாங்க போவோம். எதுவும் தெரியாம பேசாதமா. புரியுது நந்தினி, தெரிஞ்சுதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் ஜனனியை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். சரியா? நீ இங்க இருந்து பாத்துக்கோ நந்தினி. வர நந்தினி, வர ரேணு, வா சக்தி. போய் காசு எடுத்துட்டு வாங்க, போங்க. போதுமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. என்னதான் புத்தியோ உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி தான், உங்களை விட. போங்க, காசு கொண்டாங்க பாப்போம். உடனே வருதானு இனிமேதான் அச்சடிக்க போவேன்.